நாங்கள் JKK முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் பயிலும் 4ஆம் ஆண்டு மாணவிகள் ஊரக வேளாண்மை அனுபவ பயிற்சி திட்டத்திற்காக திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டத்தில் உள்ள கூட்டப்பள்ளி பிரிவு என்ற கிராமத்தில் வேளாண்மை துறை சார்பில் நடத்தப்பட்ட மக்காச்சோளத்திற்கான ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றிய பண்ணைப்பள்ளி நடத்தப்பட்டது. இதில் மக்காச்சோளத்திற்கான உரப்பரிந்துரை மற்றும் நுண்ணூட்டச்சத்து பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டோம். அதனை பற்றி இக்காணொலியில் காண்போம். உலகளவில் மக்காச்சோளம் உற்பத்தியில் 7வது நாடாக இந்தியா உள்ளது. இந்தியாவில் ஏறத்தாழ 3000 ரகங்கள் உள்ளது. மக்காச்சோள விதைகளை அறுவடைக்கு பிறகு சேமிப்பிற்காக உலர வைப்பது போல விதைகளின் நல்ல முளைப்பிற்கு அதனை தண்ணீரில் ஊற வைப்பது அவசியம். விதை நேர்த்தி. கரையான் தாக்கும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க இமிடாக்ளோபிரிட் என்ற மருந்தை 4 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதையில் கலந்து விதைக்கவும். விதை மூலம் பரவக்கூடிய நோயை கட்டுப்படுத்த கார்பன்டெசிம் அல்லது திரம் என்ற மருந்தை 2 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதையில் நேர்த்தி செய்ய வேண்டும். இதன் மூலம் சாம்பல் அழுகல் நோய், அடிசாம்பல் நோய் கட்டுப்படுத்தலாம். விதையை விதைப்பதற்கு முன் 15 நிமிடம் நிழலில் உலர வைக்க வேண்டும். பாசன மக்காச்சோளத்திற்கான பயிர் மேலாண்மை. மண்ணின் தன்மைக்கேற்ப தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்களை இடுதல் வேண்டும். அடியுரமாக 1/4 பகுதி தலைச்சத்தும் முழு அளவு மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை விதைப்பதற்கு முன் இடவும். அசோஸ்பைரிலம் நுண்ணுயிர் உரத்தை பயன்படுத்தினால் 100 கிலோ தலைச்சத்து மற்றும் அளித்தால் போதும். நுண்ணூட்டச்சத்து. தமிழ்நாடு வேளாண்மை துறை உருவாக்கிய நுண்ணுர கலவையை 12.5 கிலோ மணலுடன் கலந்து மொத்த அளவாக 50 கிலோ per ஹெக்டர் என்ற அளவில் அளிக்க வேண்டும். இதுவே பாசனம் மக்காச்சோளத்திற்கான பயிர் மேலாண்மை. அடுத்து மானாவாரி மக்காச்சோளத்திற்கான பயிர் மேலாண்மையை காண்போம். தொழு உரம் இடுதல். 1 ஹெக்டருக்கு 12.5 டன் என்ற அளவில் தொழு உரம் அல்லது மக்கிய தொழு உரம், தேங்காய் நாரை சமமாக கடைசி உழவிற்கு முன் சீராக இட்டு அதனுடன் 10 பாக்கெட் அசோஸ்பைரிலம் கலந்து பரப்பி நன்கு உழவு செய்ய வேண்டும். மண் பரிசோதனைக்கு ஏற்ப தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். கதிர் அரும்பும் தருணத்தில் 3 கிலோ அளவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்காச்சோள மேக்சிம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து இலை தெளிப்பாக தெளிப்பதன் மூலம் கதிர் அதிகம் பிடிக்கும், மகசூல் அதிகரிக்கும் மற்றும் வறட்சியை தாங்கும் தன்மை ஏற்படுத்துகிறது. மேலும் இத்தகைய தகவல்களை அறிந்து கொள்ள அவிநாசி JKK MCAS உடன் இணைந்திருங்கள். நன்றி.